தேசங்கள், கிராமங்கள், தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் இயேசுவின் அன்பை பாடிய குரல் இன்று ஓய்வு பெற்றது. தேவனுடைய சங்கீதக்காரன் சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் அவர்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தார்கள். சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் அவர்கள் தேனி மாவட்டம் மணலாறு எஸ்டேட்டில் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சாமுவேல் ராஜ் மரியதங்கம் தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே பாடும் திறமையை பெற்றிருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இளம் வயதிலேயே எம்ஜிஆர் தீவிர ரசிகனாகி மேடைகள் தோறும் சினிமா பாடல்களை பாடி வந்தார்கள். கஞ்சா, மதுபானம் போன்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருந்த சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் அவர்கள் வாலிப வயதில் ஒரு கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டத்தில் பாடப்பட்ட சகோதரி சாராள் நவரோஜி அவர்களின் பாடல் மூலமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் அவர்கள் 1 வருட வேதாகம கல்லூரி படிப்பிற்கு பின்பு முழு நேர ஊழியத்திற்கு போகிறேன் என்று சொன்னவுடன் வீட்டார் எதிர்ப்பு தெரிவிக்கவே குடும்பத்தை விட்டு பிரிந்து கோவையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த வாலிபர்களோடு இணைந்து வாலிபம் இயேசுவுக்கே என்கிற ஊழியத்தை கிராமங்கள் தோறும் பாடல்களை பாடி நற்செய்தியை அறிவித்து நிறைவேற்றினார்கள். அந்நாட்களில் பசியிலும் பட்டினியிலும் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். 1983ஆம் ஆண்டு அன்பு சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்களின் அறிமுகம் கிடைக்கவே மோகனண்ணன் அவர்களின் கன்வென்ஷன் கூட்டங்களில் கலந்து கொண்டு பாட ஆரம்பித்தார்கள். அதன் பின்பு தேவனுடைய வழி நடத்துதலின்படி 1984வது வருடம் முழு நேரமாக இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். விடுவிக்கிறார் இயேசு விடுவிக்கிறார், மனிதரை விடுவிக்கிறார், பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மக்களை விடுவிக்கிறார். இந்த பாட்டை எழுதி 85ல் ரெக்கார்டிங். அதுல இருந்து இந்த ஊழியத்தை ஸ்டாண்டர்ட் ஆனேன். பாடகராத்தான் வந்தேன். இன்னைக்கும் பாடகராத்தான் இருக்கிறேன். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த ஊழியத்தை கரெக்டா இருக்கேன். அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும். நோ, கர்த்தர் என்ன எதுக்காண்டி கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். கடந்த 41 வருடமாக சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்களோடு இணைந்து இந்தியாவின் கிராமங்கள் பட்டி தொட்டி எங்கும் மேடைகள் தோறும் இயேசுவின் அன்பை தன் காந்த குரலால் பாடல்கள் மூலம் பறைசாற்றினார்கள். ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரே பாடுங்க. ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரே பாடுங்க. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. இயேசு விடுவிக்கிறார் நற்செய்தி கூட்டங்களில் ஆரம்ப நேரத்தில் சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் அவர்கள் பாடும் போது தேவ பிரசன்னம் இறங்குவதையும் பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறுவதையும் கண்கூடாக காண முடியும். அண்ணன் அவர்களின் பாடல்கள் மூலம் ஏராளமான பேர் ரட்சிப்படையவும் விடுதலை அடையவும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய கிருபையினால் ஏராளமான ஆவிக்குரிய பாடல்களை எழுதவும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. நிலையில்ல இந்த உலகினிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. அத்தனை வருஷம் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன்னா தேவனுடைய அளவற்ற கிருபை. மோகனை என்கிட்ட ஒரு நாள் கூட கடிந்து பேசினதே இல்லை. பெரிய கிருபை. அதை நினச்சா சில நேரம் என்ன சொல்லுன்னே தெரியல. ஒரு வார்த்தை கூட அவர் என்கிட்ட கடிந்து சாமி சொல்வாப்பில், உங்களுக்கு என்ன நான் செல்லப்பிள்ளை அப்படிம்பாரு.
நான் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் இடையில் இந்த ஊழியத்தை விட்டு போகிறது கூட ஒரு சான்ஸ் வந்தது எனக்கு. நான் நாட்டப்பட்ட இடத்துல இரு, எங்கேயும் போகாத அப்படின்னாரு. சரி ஆண்டவரை போக நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஆண்டவர் சொன்னால் நாட்டப்பட்ட இடத்துல இரு. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஊழியத்தில் உங்களை வச்சிருக்காரோ கடைசி வரைக்கும் ஓடி முடிங்க, அதிலே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படி இடையெல்லாம் போகும்போது என் மனைவி தான் இடையில என்னை பேசி தட்டி என்னை கொண்டு வருவாங்க. நான் எனக்கு கொஞ்சம் வேகமான ஓடிடுவேன். அப்படி அவங்க தான் என்னை சரியாக வழி நடத்துனாங்க. மோகனுடைய அன்பு, அந்த ஊழியத்தினுடைய காரியங்கள், இங்கே வந்து தான் என்னை ஊழியத்தில் உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினது இந்த ஊழியம்தான். இயேசு உடிக்கிற ஊழியம்தான். இன்னைக்கு பன்னீர்செல்வம் ஊழியம் செய்கிறேன்னா உலகத்துக்கே தெரியும். பன்னீர்செல்வம் அவங்க கூட பல நாடுகளுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா, கனடா போன்ற தூர தேசங்களுக்கு வந்ததில்லை. அங்கே போனால் கூட நாங்கள் போய் இறங்கின பன்னீர்செல்வம் எப்படி இருக்கிறாருன்னு கேட்பாங்க. அவர் சொன்னார், உலகம் முழுதும் அவரை தெரியும். நம்ம இயேசுடிக்கிறல பாடல் பாடி அதெல்லாம் அவங்க அறிந்ததுனால உலகம் முழுதும் எல்லா நாடுகளிலேயும் அவரை தெரியும். அவங்க விசாரிப்பாங்க, பன்னீர்செல்வம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி. இறுதி மூச்சு வரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று பணி செய்த சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் அவர்கள் 9/1/2026 அன்று தேவனுடைய ராஜ்யத்தின் இளைப்பாறுதலில் பிரவேசித்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் ஊழியம் செய்து வரும் மனைவி மற்றும் மகன் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுவரையில் பூமியில் கர்த்தரை புகழ்ந்து பாடிய நாவு இனி பரலோகத்தில் தேவாதி தேவனை ஓயாமல் பாடப்போகிறது. வருகையில் சந்திப்போம்.